ஆமாம் பெரியமா. அன்னைக்கு அவர் சொன்னது கண்டிப்பா இந்த நல்ல காரியத்தை பத்தி தான் இருக்கும். அண்ணி, சஞ்சனா சொன்ன மாதிரி இந்த நல்ல விஷயம் உங்க கையால தான் நடக்கணும். கண்டிப்பா விவேக், சஞ்சனாக்கு நல்லது நடக்கும்னா நான் செய்யாம இருப்பேனா? என்னக்கா? விவேக் உன்கிட்ட ஏதாவது சொன்னானா? எதை பத்தி கேக்குறீங்கக்கா? ஹோட்டல் விஷயத்துக்கு அப்புறமா அவன் உன்கிட்ட ஏதாவது பேசினானா? இது எல்லாத்தையும் பண்ணது அவன் அம்மா தான்னு சொன்னான். கல்யாண விஷயத்துல அவன் ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கதாவும், இதுக்கப்புறமும் அவனால வெயிட் பண்ண முடியாதுன்னு சம்பந்தமே இல்லாம ஏதேதோ அவன் சொல்லிட்டு இருந்தான்க்கா. அவன் சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தான் புரிஞ்சுது. இனிமே பிரச்சனை எதுவும் இருக்கக்கூடாதுன்னா விவேக் அவங்க அம்மா பாக்குற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் முடிவு பண்ணிருப்பானோன்னு எனக்கு தோணுதுக்கா. அதனாலதான் அவன் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகேன்னு நான் சொல்லிட்டேன்க்கா. நமக்குன்னு என்ன எழுதி இருக்கோ அதுதான் நடக்கும். குட் நைட் அக்கா. விஷயம் இது இருக்காது. இது ஏதோ சம்திங் ராங் மாதிரி எனக்கு தோணுது. அம்மாவும் அப்பாவும் பிரைவேட்டா பேசிக்கிறதுக்கு நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன்னு சொன்னோம். அவங்க ஒன்னா மீட் பண்ணி பேசிக்கிட்டாங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும்ல. நம்ம ஸ்கூல்ல யாராவது சண்டை போட்டாங்கன்னா அவங்கள ரூம்ல போட்டு மிஸ் லாக் பண்ற மாதிரி தானே? ஆமா, மிஸ் ரூம்ல லாக் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆன மாதிரி நம்மளும் அப்பா அம்மா ஒரே ரூம்ல லாக் பண்ணிட்டோம்னா அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்கல்ல. குட் ஐடியா லக்கி. ஆனா அம்மாவையும் அப்பாவையும் எப்படி லாக் பண்ண? இப்படிதான் லாக் பண்ண போறோம். அப்பா ரூம்ல இருந்து இந்த வாட்டர் பாட்டிலையும் கீயையும் கொண்டு வந்திருக்கேன். தண்ணி வேணும்னு அப்பா கூப்பிடுவாரு. மனிஷா, குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. வாட்டர் எடுத்துட்டு வா மனிஷா. நான் சொல்ற எதையும் கேட்க மாட்டான். இவனுக்கு நான் வாட்டர் கொண்டு போகணுமா? கீழே யாரும் இல்லையா? வாட்டர் எடுத்துட்டு வாங்க. அப்பாவுடைய குரலை கேட்டு அம்மா வாட்டர் எடுத்துட்டு போவாங்க. அம்மா அப்பாவோட ரூம்குள்ள போவாங்க. அதுக்கப்புறம் ரூம் லாக் ஆயிடும் சொன்னோம். நம்ம தான் லாக் பண்ண போறோமா? எஸ். தேங்க்யூ மன். வெளியே இருந்த லாக் ஆயிருச்சு போல இருக்கு. கதவை தட்டுங்க. வெளியே யாராவது இருந்தாங்கன்னா கதவை ஓபன் பண்ணுவாங்க. எனக்கு தெரியாதா? நீ சொல்லிதான் தெரியணுமா? வெளியே யாராவது இருக்கீங்களா? டோர் ஓபன் பண்ணுங்க. மாம், டாட், மனிஷா, விவேக், யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் டோரை தரங்க. மித்ரா எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கான்? ப்ளீஸ் டோரை ஓபன் பண்ணுங்க. மாம், டாட், வெளியே யாரும் இல்லையா?
உங்க அம்மாவும் நானும் இருக்கோம்டா. டாட் டோர் ஓபன் பண்ணுங்க. திறக்க முடியலையே மித்ரா, டோர் நல்லா லாக் ஆயிருக்கு. என்னாச்சு அங்கிள்? டோர் லாக் ஆயிடுச்சுமா. மித்ரா, அட என்ன டோர் ஓபன் ஆக மாட்டேங்குது? டோர் லாக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டூ சம்திங் மனிஷா. மித்ரா, உள்ள நீ மட்டும் தானே இருக்க? இல்லம்மா, லக்ஷ்மியும் உள்ளதா இருக்கா. லக்ஷ்மி இருக்காளா? ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருக்காங்களா? இருமா, அவங்க புருஷன் பொண்டாட்டி தானே, உள்ள ஒன்னா இருந்தா என்ன தப்பு? சாரிங்க, எதிர்பாராத விதமா இப்படி நடந்துருச்சு. உங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் நான் நாளைக்கு வரைக்கும் உங்க ரூம்லயே தான் இருந்தாகணும். அது வந்து நான் உங்களை டிஸ்டர்ப் எல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு பெட்ஷீட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஓரமா நான் கீழே படுத்துக்கிறேங்க. நிச்சயம் நான் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். ஆமா ஆமா, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்து இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு. என்னோட எதிரி பிரவீன் மிட்டலுக்கு நீ உதவி பண்ணியிருக்க. நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு. என்னை பிரிஞ்சு வருஷக்கணக்கா உன்னால பிரிஞ்சு வாழ முடியும். நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக. என் வீட்லயே வேஷத்தை மாத்திக்கிட்டு வேற ஒரு பேரோட வாழ்ந்துட்டு இருப்ப. நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு. ஒரு பக்கம் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவேன், இன்னொரு பக்கம் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்ப. என் வலி உனக்கு அக்கறை இல்லை, என் சந்தோஷம் உனக்கு அக்கறை இல்லை, என்னை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. ஆனாலும் சரி, நான் ஒன்றும் உன்ன மாதிரி கிடையாது. நீ வேணா தப்பு செஞ்சிருக்கலாம், அதுக்காக உன்னை கஷ்டப்படுத்த என்னால் முடியாது.